குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் பிரீத்தி. என்ன சாந்தினி ஒரே ஷாக்கிங்கா இருக்கா? சண்டே அதுமா எல்லாரும் இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஐயோ நான் பாப்பான எபிசோட. ஐயோ சரி ஓகே. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபைட்டரோட வந்திருக்கேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஓகே. இவர் வந்து எல்லாரும் வாஞ்சி. தப்புமா, பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. ஓகே ஓகே. இவர் வந்து வாஞ்சி அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுறாங்க. இவர் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து ஆஷே அப்படின்னு ஒரு கலெக்டர் இருந்திருக்காரு. அதாவது ஃபாரினர் போல அவர் வந்து இவர் தான் சுட்டு கொண்டு இருக்காரு. அண்ட் சுட்டு கொன்னது மட்டும் இல்லாம அந்த அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணவங்க கையால் நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, என்ன வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சிறை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சூசைட் பண்ணிக்கிட்டாராம். ஓ மை காட். வீர மரணம் அடைஞ்சிருக்காருங்க. சூசைட் உனக்கு வீர மரணமா? ஆங்கிலேயர் கையால சாவக்கூடாதுல. சரி ஓகேமா, இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, வாஞ்சிநாதன் வந்து செங்கோட்டை அப்படின்ற ஊர்ல 1886ஆம் வருஷம் ரகுபதி ஐயர் ருக்மணி அம்மாள் இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தாரு. அவரோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா சங்கரன். மேபி அந்த வாஞ்சிநாதன் படம் பார்த்து ஒரு வாஞ்சிநாதன் பேர் வச்சிருக்கலாம். அது இப்ப வந்த படம்டா. ஆமால, ஐயோ டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டா லிங்க் தப்பாயிருச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கூலிங் வந்து செங்கோட்டையில தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து திருவனந்தபுரத்துல பண்ணிருக்காரு, கேரளால. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கவர்மெண்ட் ஜாப் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் காலேஜ் படிக்கும் போதே இவருக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. அப்பவே ஜாலியா இருந்திருப்பாரு. பாக்குற பசங்க ஆமா, சின்ன வயசுலேயே ரொம்ப கல்யாணம் ஆகி ஜாலியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அவர் கிடைச்சிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் கீழே வேலை பார்க்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து சின்ன வயசுலேயே பயங்கரமா செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல வர. ஆமா, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சூரியோதயம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 30/8/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி பிரதமை. பிற்பகல் 3:13 வரை சதயம், பிறகு பூரிட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்து, முக்கியமான விஷயம் என்ன அவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஜூன் 17, 1911 தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு ஆஷேவை. என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷே வந்து ட்ரெயினில் திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கு, அப்போ மெட்ராஸ் தான் சொல்கிறாங்க, மெட்ராஸ்க்கு வர ட்ரெயினில் வந்துட்டு இருக்காராம். நடுவில் மணியாச்சி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆன போது நைட்ஸ் அவர் உள்ளே போய் அவர் வந்து அட்டாக் பண்ணி கொண்டு இருக்காரு அந்த பிரிட்டிஷரை. அவருக்கு வந்து துரை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ வந்து ஆஷே இல்லாமல் கலெக்டர் துரை அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. ஸோ துரை அவர் அங்கே தான் கொண்டு தானே கொண்டு இருக்காங்க. கொண்டுக்கு அப்புறம் தான் வந்து மக்களுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டாரு. ப்ராப்ளம் ஆனது காரணம் இவருக்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்கே வந்து மணியாச்சி வாஞ்சிநாதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். ஓகே, அதே நாள் அவர் சூசைடும் பண்ணிட்டார். சூசைட் பண்ணதாமா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. அட்லீஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆகி வெளில வந்திருந்தா கூட நம்ம பெருமையா பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கீத ஜாம்பவான்கள் அவங்களோட இசை திறமையை காமிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சங்கீத ஸ்வரங்கள். சிறுவிரல்கள் தடவி பரிமாற, சிறுவிரல்கள் தடவி பரிமாற, செங்கோட
செங்கல் கோட செய்யவாய் கொப்பளிப்பாய் செய்யவாய் கொப்பளிப்பாய் செங்கல் கோட செய்யவாய் கொப்பளிப்பாய் கொப்பளிப்பாய் குருவையர் புருவம் குருவையர் புருவம் கூடலிப்பாய் குருவையர் புருவம் கூடலிப்பாய் கோவிந்த 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 குழல் கொடு தினபாது கோவிந்த குழல் கொடு தினபாது குழல் கோவிந்த குழல் கொடு தினபாது சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கல் கோட செய்யவாய் கொப்பளிப்பாய் குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்த 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 குழல் கொடு தினபாது பறவைய கணங்கள் பறவைய கணங்கள் கூடு துறாத கூடு துறாது பறவைய கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடவ பறவைய கணங்கள் பறவைய கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவைய கணங்கள் கரவைய கணங்கள் கரவைய கணங்கள் கால் பரப்பிட்டு கால் பரப்பிட்டு செவியாட்டகில்ல செவியாட்டகில்ல கரவைய கணங்கள் பால் பரப்பிட்டு செவியாட்டகில் கொஞ்சம் சிலம் வலியும் கோமள புன்னகையும் கொஞ்சம் சிலம் வலியும் கோமள புன்னகையும் கொஞ்சம் பிட்டகல மல
செங்கமல கண்ண இருவிழியாட செங்கமல கண்ண இருவிழியாட மகுடந்தனில் ஒளிரும் மகிழிரகாட செங்கமல கண்ண இருவிழியாட மகுடந்தனில் ஒளிரும்
Ram
மகரினி சகம மரே Gama sada pamagari sasani dava pamagari sagamamari Gama pada pama bagari sa sa ni sa magari sa 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 ni sa gari sa sa ni sa gari ni gari sa ri sa ni sa ni sa ri sa ni sa gari ni sa magari ni sa gari ni gari ni ri sa sa ni da pa bagari sa ni da pa ri sa ni da pa sa ni da pa ba magari ga pa ma ri
பிரீத்தி பொதுவாக வந்து எப்பவுமே நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அதே கொள்கை சார்ந்தவங்க கூட நம்ம எப்பவுமே சேர்ந்துப்போம். அதாவது இப்போ நம்ம ரொம்ப டயட்ல இருக்கோம். ஆமா அது இப்போ கேட்டாங்களா யாராவது? சரியா, இப்போ வந்து நான் நிறைய வாய் பேசுறேன் அப்படின்னா வாய் பேசுற ஆங்கர் பிரீத்தி தான் வேணும் அப்படின்னு ஷோ கேட்டு வாங்கி இப்போ புத்தமுது காலை இன்னைக்கு வந்துட்ட பத்தியா. ஸோ அந்த மாதிரி வந்து சதி வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வாஞ்சிநாதனும் வாவேசு ஐயர் அப்படின்னு சொல்லப்படுற வரகநேரி வெங்கடேஷ சுப்பிரமணிய ஐயர் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு பெரிய எஸ்டிடி சொல்லியிருக்கீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து வந்து ஆன்மீகத்தில் இருக்க பல நல்ல கருத்துக்களை சொல்றதுக்காக திருப்பூர் கிருஷ்ணன் நமக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் ஆராயாமல் செய்கிற செயல்கள் எத்தகைய பின் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்கிற ஒரு கருத்தை பார்க்கவிருக்கிறோம். ராமாயணத்தில் ஆராயாமல் செய்த செயல் மூலமாக தசரதர் என்னென்ன வகையில் துயரப்பட்டார் என்பதை ராமாயணம் விரிவாக தெரிவிக்கிறது. சம்பராசுர யுத்தம் நடக்கிறது. அந்த சம்பராசுரன் என்கிற அரக்கனுடன் தசரதர் போரிடுகிறார். அதற்கு முன்பாக இளம் வயதில் கைகேயி தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவருடைய நிர்மலமான கண்களை பார்த்து அந்த கண்களின் உள்ளே தன்னுடைய விரலை செலுத்தும்படி அருகே கொண்டு சென்றாள். அதனால் அவருடைய தவம் கலைந்தது. சின்ன சிறுமி விளையாடிய விளையாட்டு என்று அந்த முனிவர் எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய தவத்தை கலைத்தாயே என்கிற கோபத்தோடு உன்னுடைய விரல் என்னுடைய தவத்தை கலைக்கும் வகையில் இப்படி நீண்டதல்லவா, அந்த விரல் இரும்பாக கடவது என்று சபித்து விட்டார். எல்லா உறுப்புகளும் இயல்பான நிலையில் இருந்த இந்த சிறுமியான கைகேயினுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் இரும்பாக மாறிவிட்டது. அவள் பதறிப்போனாள். இந்த முனிவரை வணங்கினாள். தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு வேண்டினாள். எப்படியாவது சாப விமோசனம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அந்த முனிவர் யோசித்தார், அவளை மன்னித்தார். இப்போது இரும்பாக உள்ள அந்த விரல் மறுபடி சாதாரண விரலாக மாறிவிடும். ஆனால் என்று நீ நினைக்கிறாயோ அன்று நீ விரும்புகிற நேரம் வரையில் அந்த விரல் இரும்பாகவே இருக்கும் என்பதாக அந்த முனிவர் சாப விமோசனம் அருளினார். இந்த சாபமானது சாப விமோசனமாக சொல்லப்பட்ட போது அது ஒரு வரம் போல ஆகிவிட்டது. சம்பராசுர யுத்தத்தில் சம்பராசுரனை நோக்கி தசரதர் தேரில் சென்று கொண்டிருந்தார். அந்த தேரை ஓட்டுகிற சாரதியாக வீட்டிருந்தவள் கைகேயி. கைகேயி தன்னுடைய அரசலங்குமரியாக வாழ்ந்த பருவத்தில் ஆண்களுக்குரிய கலை என்று மீதம் வைக்காமல் எல்லா கலைகளையும் கற்றவள். வில் வித்தையில் தேர்ந்தவள், வாழ் வித்தையில் தேர்ந்தவள், மிகச்சிறப்பாக தேரோட்ட கற்றிருந்தாள். அவளுடைய அந்த சிறப்பான திறன்களை பார்த்துத்தான் தசரதருக்கு அவள் மேல் காதல் பிறந்தது. அந்த கைகேயி தசரதருடைய 3வது மனைவி. மிக விரைவாக தேரோட்டி சென்று கொண்டிருந்தாள். தசரதர் சம்பராசுரனை நோக்கி அம்பு எய்து கொண்டிருக்கிற தருணம், அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த தேர் சக்கரத்தினுடைய கடையாணி கழன்று விட்டது. கடையாணி கழன்றதும் தேர் நிலைகுலைந்து சரிய பார்த்தது. சரிந்தால் அவ்வளவுதான். திடீரென தசரதர் கீழே விழ நேரும். சம்பராசுரன் அம்பு எய்து தசரதர் இறப்பதற்கான சாத்தியம் அதிகம். கைகையை தான் பெற்ற அந்த சாபத்தை நினைத்து பார்த்தாள். தன்னுடைய இரும்பு ஆள்காட்டி விரலை சட்டாரென அந்த சக்கரத்தில் செருகினாள். கடையாணி கழன்ற சக்கரமானது மீண்டும் மறுபடி ஓடத் தொடங்கியது. மிக விரைவாக அந்த தேர் தொடர்ந்து சென்றது. தசரதர் அம்பெய்தார். சம்பராசுரன் மாய்ந்தான். அந்த போரில் தசரதருக்கு வெற்றி கிடைத்தது. அவர் வியப்போடு கைகையிடம் கேட்டார், எப்படி செய்து இந்த நிலைமையை நீ சமாளித்தாய் என்று. கைகையை தான் பெற்ற சாபத்தையும் அது இப்போது தனக்கு உதவியதையும் சொன்னாள். தசரதர் மனம் மகிழ்ந்தார். மனம் மகிழ்ந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுப்பது என்பது ஒரு வழக்கம்தானே. தசரதர், உனக்கு 2 வரம் தருகிறேன், என்ன வேண்டுமோ வாங்கிக்கொள் என்று மிகுந்த பிரியத்தோடு தன்னுடைய காதல் மனைவியிடம் அந்த போரில் அவளுடைய உதவியால் வெற்றி பெற்றிருக்கிற தருணத்தில் சொன்னார். ஆனால் கைகேயி, இப்போது எனக்கு என்ன வரம் தேவை, இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை, தேவைப்படுகிற போது வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாள். தேவைப்படுகிற போது வாங்கிக் கொள்கிறேன் என்று அவள் நாவிலிருந்து அப்படி சொற்கள் புறப்படும்படியாக தேவருலகம் முடிவு செய்து சரஸ்வதி அவள் நாவை அப்படி திருப்பினாள். தேவைப்படுகிற போது வாங்கிக் கொள்கிறேன்,
நான் விரும்புகிற வரத்தை என்று ஒருவர் சொன்னால் சரி என்று யாராவது சம்மதிக்கலாமா? அதுவும் அரச பொறுப்பில் இருப்பவர் சம்மதிக்கலாமா? சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அப்போது வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக எந்த சிக்கலுக்கு வேண்டுமானாலும் ஆளாக நேரலாம். அதையெல்லாம் தசரதர் எண்ணி பார்க்கவில்லை, ஆராயவில்லை. ஆகையால் சரி என்று தேவைப்பட்ட போது அந்த 2 வரங்களை அவள் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளித்து வாக்குறுதி கொடுத்து விட்டார். அதுதான் தசரதன் என்கிற மேதை. அயோத்தியை நல்ல முறையாக ஆண்டு மக்களுடைய அபிமானத்தை பெற்ற தர்ம நெறிகளில் சிறந்த மன்னன் ஆராயாமல் செய்த ஒரு சின்ன தவறு. ஆனால் அந்த தவறு மிகப்பெரிய இராமாயண காவியத்திற்கு வித்திட்டது. ராமன் வனம் போகுமாறு அந்த தவறுதான் செய்துவிட்டது. கைகையை ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அன்று நீங்கள் சொன்னீர்களை தேவைப்பட்ட போது வாங்கிக் கொள்ளலாம் என்று அந்த 2 வரங்கள் இப்போது வேண்டும் என்று கேட்டாள். அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்று தெரியாமல் தசரதர் சரி அதற்கென்ன தருகிறேன் என்றார். அப்போது கைகேயி 2 வரங்களை கேட்டாள். ஒரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்று கேட்டாள். இன்னொரு வரத்தால் ராமனது தம்பியான தன்னுடைய மகன் பரதன் பட்டம் சூட்டி நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்டாள். 2 வரங்கள், மிகச் சிக்கலான வரங்கள். ராமனை கானகத்திற்கு அனுப்பினால் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பரதனுக்கு முடிசூட்டினாலும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். காரணம், பரதன் இளைய மகன், மூத்த மகனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும். ஆனால் வரம் ஆராயாமல் கொடுக்கப்பட்ட காரணத்தால் தசரதர் தவித்தார். நீ விருப்பம் போல் செய் என்று சொன்னவாறே மயங்கி விழுந்தார். தசரதர் மயக்க நிலையில் இருக்கிற போதே கைகேயி ராமனை வனத்திற்கு செல்லுமாறு அனுப்பினாள். பரதனை அழைத்து வர உத்தரவிட்டாள். ஆனால் 2 வரங்களும் செல்லுபடியாகவில்லை. பரதன் கைகேயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. வனத்திற்கு சென்று ராமனிடம் திரும்ப வருமாறு வேண்டினான். ராமன் வராத போது ராமனுடைய பாதுகைகளை வாங்கி வந்து அவற்றை அரியணையில் அமர்த்தி பாதுகைகள் ஆட்சி செய்வதாக கருதி தான் இந்த 14 ஆண்டுகள் அயோத்தி ஆண்டான் என்பதையெல்லாம் ராமாயணம் விவரிக்கிறது. இவ்வளவு சிக்கல்கள் நிகழ காரணம் என்ன? ஆராயாமல் தரப்பட்ட வரம். ஒரு வரத்தை கொடுக்கிற பொழுது அதன் பின்விளைவு என்னவாக இருக்கலாம் என்று ஆராய்ந்து வரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவசரமாக வரத்தை கொடுக்கிற அந்த புத்தி என்பது தசரதனிடம் இறந்த பிறகும் கூட போகவில்லை என்று தோன்றுகிறது. ராமபிரான் இலங்கையில் போரிட்டு வெற்றி பெற்றான். ராவண வதம் நிகழ்ந்தது. சீதையை அக்னியில் குளிக்கச் செய்தான். ஊர் மக்கள் நம்ப வேண்டும், சீதையினுடைய அந்த கற்புத்தன்மையை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக அக்னியில் குளிப்பாய் என்று ராமன் சொல்லி லட்சுமணன் நெருப்பு மூட்டி சீதை அக்னி பிரவேசம் செய்ததாக ராமாயணம் எழுதுகிறது. ஆனால் அங்கே உளவியல் ரீதியாக ஒரு சின்ன சிக்கல் நிகழ்கிறது. சீதாதேவி தன்னை அக்னியில் குதிக்குமாறு அக்னி பிரவேசம் செய்யுமாறு செய்த ராமனை மனப்பூர்வமாக மறுபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுமாறு சீதையினுடைய மனதை மாற்ற வேண்டும். ராமன் மேல் சீதைக்கு ஒரு கடும் சினம் வந்துவிடலாகாது என்று யோசித்தவர் யார் தெரியுமா? சிவபெருமான். வானுலகத்திலிருந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சிவபெருமானுடைய மனம் பதறுகிறது. அடடா, சீதாதேவி இனிமையான இல்லறத்தை ராமனோடு நடத்த வேண்டுமே, ராமனிடம் அவளுக்கு எந்த வகையான ஒரு சீற்றமும் எந்த வகையான ஒரு மனத்தாங்கலும் இல்லாதிருக்க வேண்டுமே என்று சிவபெருமான் நினைக்கிறார். சிவபெருமான் வானுலகம் வந்திருக்கிற தசரதரை அழைக்கிறார். உடனடியாக நீங்கள் மறுபடி ராமனுக்கு காட்சி தாருங்கள், சீதையும் ராமனையும் இணைத்து வைக்கிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் வேண்டுகோள் வைக்கிறார். சிவபெருமானுடைய அந்த உத்தரவுக்கு பணிந்து தசரதர் இந்த போர்க்களத்தில் ஆகாயத்தில் ராமபிரானுக்கு காட்சி தருகிறார். காட்சி தந்து ராமபிரானிடம் தசரதர் பேசுகிறார். சீதையை நீ அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாய், சீதை அக்னி பிரவேசம் செய்து விட்டாள், மறுபடியும் புனிதமாக அவள் வெளிவந்து விட்டாள் என்று சொல்லி தன்னுடைய மருமகளை பார்த்து, சீதா, உன்னை போன்ற உயர்ந்த மருமகளை நான் பெற்றேன், அதனால் என்னுடைய மனம் மகிழ்ந்தது, உனக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசைகள் உண்டு. ஆனால் ராமன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் ராஜாராமன், அரசன். ஆகையால் நாட்டு மக்கள் அனைவரும் மதிக்கக்கூடிய வகையில் ராமன் அரசாள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் மக்களுடைய ஐயப்பாடு அகல வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சோதனையில் உன்னை ஆழ்த்தினான். இதை பொருட்படுத்தாதே, நீ இணக்கமாக என் மகனோடு வாழ வேண்டும் என்று தசரதர் சொல்ல சீதை சிரித்து கொண்டே ராமனுடன் இணைந்து நிற்கிறாள். உண்மையில் பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஒரு கருத்தை சொல்வார். ராமன் சீதையை தீக்குளிக்க சொன்ன போதே சீதையை தீ எதுவும் செய்யாது என்று ராமபிரானுக்கு தெரியும்.
எப்படி தெரியும்? அனுமன் முதலில் இலங்கையில் வாளால் தீ வைத்தான். அப்போது அந்த அசோக மரத்தடியில் இருந்த சீதையும் அந்த தீயில் கருகி இறந்திருப்பாளோ என்று அனுமன் பதறினான். அவன் போய் சேர்ந்தபோது அந்த சீதை ஒன்றுமாகாமல் அப்படியே பவித்திரமாக காட்சி தந்ததை அனுமன் மீண்டு வந்து ராமனிடம் சொன்ன செய்தி ராமனுக்கு தெரியும் என்பதால் ராமன் சீதையை நெருப்பில் குதிக்கச் சொன்னான் என்பதாக பேராசிரியர் ஞானசம்பந்தம் சொல்வார். தசரதன் ஆராயாமல் ஏற்கனவே 2 வரங்களை கொடுத்தவன் மறுபடியும் இப்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் ராமா, 2 வரம் கேட்டு பெற்றுக்கொள் என்று கேட்கிறான். அப்போது ராமன், தீயள் இன்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்வரம் தா என கேட்டதாக கம்பர் எழுதுகிறார். தீயவள் என்று துறந்த கைகேயியை மீண்டும் மனைவியாக ஏற்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். மகன் பரதன் உங்களுக்கு தர்ப்பணம் செய்ய இயலாமல் நெய்த்தார்கடன் செய்ய இயலாமல் இருக்கிறான், அவனையும் மகனாக ஏற்றேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல அந்த 2 வரங்களையும் தசரதர் தந்ததாக ராமாயணம் பேசுகிறது. ஆக எந்த செயல் செய்கிற பொழுதும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்பதை யோசித்து பார்த்து ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு நீதியை தசரதர் என்கிற பாத்திரத்தின் மூலமாக ராமாயணம் காட்டுகிறது என்கிற ஒரு செய்தியை என்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி இந்த ஆஞ்சிநாதன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சாவுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், அண்ட் என் தாய் நாட்டுக்கு நான் சரி ஒரு சின்ன தியாகமாக அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் நம்ம ஊருக்கு வந்தோடனே 3000 இளைஞர்கள் கிட்ட சேர்ந்து வந்து காளி தேவி கோயில் வந்து சபதம் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நாட்டை விட்டு வெளில அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து கிங் ஜார்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்காக இந்த ஆஷை வந்து வரவேற்க போயிருக்காரு. அவங்க ஊருக்காரங்கன்னு சொல்லி வரவேற்றிருக்காரு. இவர் தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அந்த ராஜா இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவர் கொண்டு இருக்காராம். எங்கள் ஊருக்குள்ளே நீ எப்படி அவரை வரவிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஷையை கொன்னக்கப்புறம் வந்து அந்த ஜார்ஜுக்கு புரிஞ்சிருக்கும் அவர்னாலுமே இந்த ஊருக்கு வந்தால் என்ன ஆகும், அண்ட் என் நாடு இப்போ கொஞ்சம் சுத்தமாயிடுச்சு நம்புறேன், வந்தே மாதரம் சொல்லி செத்துருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி பார்க்கல இன்றைய நாளானது 30ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய நாள். உத்தியோகத்தில் மேன்மை, தொழில் அமைப்பில் திடீரென்று பெரிய அளவு அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, பெரிய மனிதர்களுக்கு உண்டான அமைப்புகள், தெய்வ வழிபாடில் மிகப்பெரிய சந்தோஷங்கள், குருவின் அனுகூலம் படிப்பூர்ணமாக காணப்படுவதனால் மனதிற்கு ஒத்த ஒரு சந்தோஷமான தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபமான நாள். மன சஞ்சலங்கள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் சுணக்கங்கள் காணப்பட்டாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் உத்தியோகத்தில் இருந்த அழைப்பு வந்தால் ஓய்வு நாளாக இருந்தாலும் சென்று விட்டு வருவதை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் பலவித பாராட்டுகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும், அனுகூல அமைப்பு ஏற்படும், தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் பெரும் அவமானம். வெளிவட்டாரத்தில் இருப்பவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாம் தெரியும் என்று மமதை வேண்டாம், பொறுமையாக இருங்கள். 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஓய்வு நாளான இன்று முடிந்த அளவுக்கு எவ்வளோக்கு ஓய்வு எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ஓய்வு எடுப்பதே நன்மை தரும். வீணான பிரச்சனைகளுக்கு செல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் வேண்டாம்.
வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். ஓய்வாக இருக்கலாம் என்று எண்ணினாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உறவினர் விஷயம், நண்பர்கள் விஷயம், திடீரென்று யாருக்காவது தேக உபத்திரம் விஷயமெல்லாம் ஏற்படலாம். எதற்கும் மன சஞ்சலப்படாதீர்கள். முடிந்தால் காலையிலே அருகில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது இன்றைய பொழுதில் எல்லாமே நன்மையாக ஏற்படுவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள் காணப்படும். அதே சமயம் ஜவாப் ஜாமீன் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை. மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பண அமைப்பு, மனசஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள், நண்பர்களின் சந்திப்பு பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்திற்கு உண்டான அமைப்புகள் காணப்படும். ஏற்றங்கள் படிப்பறிபுன நிவர்த்திகள் காணப்படும். புது வேகம், புது முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, யோகம், தொழில் அமைப்புகள், பெரும் வெற்றிகள், வியாபாரத்தில் புது முயற்சிகள், அனுகூல பிராப்தங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் தேனியை போல் உழைக்கக்கூடியதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் சுப விரயமும் சுப அமைப்பும் சுப செய்திகளும் மலிந்து வரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளோடும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள், ஏற்றத்தின் அளவு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். தொழிலில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்ப சூழ்நிலையில் மட்டும் அதிக கவனம். குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகள், வாரிசு அமைப்பில் மிக கவனமாக இருங்கள். கர்ப்பஸ்திரீகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மனம் எதும்புறதோ கோபப்படுவதோ தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனம். வெளிவட்டாரம், இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்களில் சிறிது கவனம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், பணத்தட்டுப்பாடு நிவர்த்திகள், பணத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், ஏற்றத்தின் அளவு அதிகரிப்பது, சுபவிரய பிராப்தம் வந்து சேருவது, அசைய பொருள் சேர்க்கை, பாகம் வைப்பது, பங்கு வைப்பது போன்ற விஷயத்தில் உங்களுக்கு லாபமான நல்ல செய்தியே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகத்தை தரக்கூடிய நாள். குடும்பத்தாருடன் வெளிவட்டாரத்துக்கும் பயணத்திற்கும் உணவு உட்கொள்வதற்கும் சந்தோஷமாக செல்லுங்கள். புதுசாக அசைய பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். அனுகூல பிராப்தங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வண்டி வாகனத்தில் புது அமைப்புகளுக்கு வெற்றி ஏற்படுவது, எப்பேற்பட்ட பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானம் வலுத்து உள்ளதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் முயற்சி செய்யுங்கள். குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபத்தின் அமைப்பு அனுகூலங்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பு பெரிய ஏற்றங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு நிவர்த்திகள், குடும்பத்தாருடன் தொலைதூர யாத்திரைகளுக்கு செல்வது, மனசஞ்சலங்கள் குறைவது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அமைப்பில் இருந்து மாறி வண்டி வாகன மாற்றங்கள், மிகப்பெரிய யோகங்கள், பெரிய முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோக அமைப்பில் மிக கவனம். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். எல்லாம் தெரியும் என்ற மமதை வேண்டாம். யாரிடத்தில் ஆக்ரோஷம் வேண்டாம். புறம் கூறுவதால் நீங்களாகவே புறம் தள்ளப்படுவீர்கள். எனவே அந்த அமைப்பு உள்ள கும்பராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ ஒரு குழப்பமும் காணப்படவில்லை.
கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிரிகள் பலம் முழுவதுமாக முறியடிக்கப்படும். கண்டிப்பாக தொழிலிலும் உத்தியோகத்திலும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள். அரசு துறையை சார்ந்தவர்கள் புதிய தொழில் அமைப்புக்கும் புதிய ஒப்பந்த அமைப்புக்கும் பெரும் யோகத்தை பெறுவீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதமே கூடாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஸோ வாஞ்சிநாதன் அவர்களுடைய அருமை பெருமைகள் எல்லாம் பேசணும் இல்லையா இன்னைக்கு? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நிறைய விஷயங்கள் இங்கே பேசணும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் அவரோட அருமை பெருமைகளை சொல்றதுக்கு நாங்க வரோம். அடுத்தது சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் நெட்டி டீம். புது காலை. பாய். Thank you.